इच्छद्वेषसमुद्भेन द्वन्द्वमोहेन भारत सर्वभूतानि सम्मोहं सर्गे यान्ति परान्तः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் விரோடம் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். வருடபுல தோன்றலே, எதிரிகளை வெல்வோனே, விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாழ்களும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். பொருளுரை: தூய ஞானமான முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதே உயிர்வாழ்களின் உண்மையான சொரூப நிலையாகும். இந்த தூய ஞானத்திடமிருந்து பிரிவது என்னும் மயக்கத்தை ஒருவன் அடையும் போது அவன் மாயையின் சக்தியினால் கட்டுப்படுத்தப்பட்டு பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிடுகிறான். மாயையின் சக்தி விருப்பு வெறுப்பு எனும் இருமையில் தோன்றுகிறது. இந்த விருப்பு வெறுப்பின் காரணத்தினால் முழுமுதற் கடவுளுடன் ஐக்கியமாக விரும்பும் முட்டாள் மனிதன் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் மீது பொறாமை கொள்கிறான். விருப்பு வெறுப்புகளால் கலங்கமடையாத மயங்காத தூய பக்தர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இருமையாலும் அறியாமையாலும் மயங்கியவர்கள் பரமபுருஷ பகவான் ஜடசக்தியினால் படைக்கப்பட்டவர் என்று எண்ணுகின்றனர். இது அவர்களது துரதிர்ஷ்டம். இவ்வாறு மயங்கியவர்கள் அதற்கு அடையாளமாக மான அவமானம், இன்ப துன்பம், ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம் முதலிய மயக்கங்களில் ஆழ்ந்து இவர் எனது மனைவி, இது எனது வீடு, நானே இந்த வீட்டின் தலைவன், இந்த நாயகியின் கணவன் நானே என்று எண்ணுகின்றனர். இதுவே மயக்கத்தின் இருமைகளாகும். இருமைகளால் இவ்வாறு மயங்கியவர்கள் முழு முட்டாள்கள் என்பதால் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாது. Om Jnana-timirandasya Jnananjana Shalakaya Chaksurunmilitam Yena Tasmai Shri Gurve Namaha Panchakalpatarubhyascha Kripa Sindhubhayavacha Patitanam Pavanebhyo Vaishnavibhyo Namo Namaha. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaur Bhaktavinda. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. So in this chapter 7, Lord Krishna is introducing to us the teachings of Bhakti Yoga. இந்த 7வது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் நமக்கு பக்தி யோகத்தின் உபதேசங்களை எடுத்து சொல்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். Lord Krishna describes in this verse why we are born into the material world. இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் நம்ம ஏன் இந்த ஜட உலகத்துல பிறந்திருக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு விளக்குறார். The problem is we're bewildered by dualities like desire and hate. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு காரணம் ஆசை வெறுப்பு ஆகிய இருமைகள் தான். Desire, we all have desires. ஆசை அப்படின்னு பார்க்கறப்ப நம்ம எல்லார்கிட்டயுமே ஆசை இருக்கு. We cannot stop desire, நம்மளால ஆசையை நிறுத்த முடியாது. but we can change the quality of the desires. ஆனா அந்த ஆசையோட குணத்தை நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். Because of ignorance, we desire ourselves to be the supreme. நமக்கு ஆசை அறியாமை இருக்கறனால நம்மளே உணவுதல் கடவுளா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். We desire to be independent. நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். We don't care to surrender and to accept someone as our superior. நம்ம யாருக்கையாவது சரணடைஞ்சு இன்னொருத்தரை நம்ம விட உயர்ந்தவரா ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம விரும்புறதில்லை. So we're described
as conditioned souls. நம்ம அதனாலதான் கட்டுண்ட ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம். There are two kinds of souls. There are liberated souls and there are conditioned souls. ரெண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். முக்தி பெற்ற ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள். Conditioned souls means we have a lot of wrong ideas about life. கட்டுண்ட ஆத்மாக்கள் அப்படின்னா வாழ்க்கையை பத்தி நமக்கு நிறைய தவறான அபிப்பிராயங்களோட வாழ்றோம். As I said, we have desires, and that is the nature. The nature of the mind is to desire. நம்ம எல்லாரும் எதுக்கும் ஆசைப்படுறோம். ஆசைப்படுறது அப்படிங்கிறது மனதினுடைய இயற்கை தான். But we have to improve the quality of our desires. ஆனா நம்மளுடைய ஆசைகளின் தன்மையை, அதனுடைய குணத்தை நம்ம முன்னேற்ற வேண்டும். We usually desire, we would like to be very rich, we want to be very beautiful, we want to be very famous. பொதுவா நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பணக்காரங்களா இருக்கணும், அழகா இருக்கணும், பிரபலமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். We think these things are very good to have these qualities. இந்த மாதிரி தன்மைகள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். But we don't think about why we don't have all of these things. ஆனா நம்ம கிட்ட ஏன் இதெல்லாம் இல்ல அப்படிங்கறத பத்தி நம்ம யாரும் யோசிச்சு பார்க்கிறது இல்ல. Does not mean that they will become rich. ஆனா அதுக்காக அவங்க வந்து பணக்காரங்க ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. The desire is not going to help us. வெறும் ஆசைப்படுறதால மட்டும் அவங்களுக்கு அது உதவி பண்ண போறது கிடையாது. We have to understand the nature of the material world. இந்த ஜட உலகத்துல இயற்கை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். We are all eternal spiritual beings, but we're living in a temporary material body. நம்ம எல்லாரும் நித்தியமான ஆன்மீக உயிர்வாளிகள், ஆனா இப்போ தற்காலிகமான ஜட உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். So the desires which we have, they're very temporary. அதனால நம்ம கிட்ட என்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் எல்லாம் கூட தற்காலிகமானதுதான். The desires which we have are very temporary desires. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளுமே தற்காலிகமான ஆசைகள் தான். One day we desire one thing, the next day we desire something else. ஒரு நாளைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அடுத்த நாள் நம்ம வேற விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், இப்படி தான் போயிட்டு இருக்கு. There's no end to desires. ஆசைகளுக்கு எல்லையே இல்லை. We have to try to understand how to control the quality of our desire. ஆனா அந்த ஆசைகளுடைய தன்மையை, அதனுடைய குணத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கறத நம்ம கற்றுக்கணும். அதை எப்படி கத்துக்கிறது? So desire is mentioned and also hate. That some things we like and some things we don't like. இங்க ஆசைங்கிறது சொல்லப்பட்டிருக்கு, அதோட சேர்த்து வெறுப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது. சில விஷயத்தை நம்ம விரும்புறோம், சில விஷயத்தை நம்ம வெறுக்கிறோம். Liking and then not liking, that again, this is another condition of the mind. ஆசைப்படுறது ஒரு விஷயத்தை, இன்னொரு விஷயத்தை வெறுக்கிறது. இந்த வெறுக்கிறது அப்படிங்கிறதும் மனதினுடைய ஒரு வகையான கட்டுண்ட நிலைதான். Sometimes we think this person is my friend, and another day we will think I hate this person. ஒரு நாள் நம்ம நினைக்கிறோம் இந்த நபர் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவரா இருக்கிறார், இவரை நான் அன்பு செய்யறேன் அப்படிம்போம். இன்னொரு நாள் என்ன பண்றோம், இந்த நபர் எனக்கு பிடிக்கல, இவரை நான் வெறுக்கிறேன் அப்படிம்போம். So it's the nature of the mind to wander, to change from one thing to another thing.
இப்படி அங்கும் இங்கும் உலாவிக்கிட்டே ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவிக்கிட்டே ஒன்றை விரும்புறது இன்னொன்று வெறுக்கிறது அப்படிங்கிறது மனதிற்கு இயற்கையாக இருக்கு. And we spend a lot of time thinking in terms of these things, desire and hate. இந்த மாதிரி விருப்பு வெறுப்புகள்லயே நம்மளுடைய நேரத்தை பெரும்பாலான பகுதியை செலவழிக்கிறோம். Somebody may say, I hate sport. சில பேர் சொல்லலாம் எனக்கு விளையாட்டே பிடிக்காது அப்படின்னா. They spend all the time thinking, I don't like sports, I don't like any sport. அவங்க தங்களுடைய நேரத்தை எல்லாத்தையுமே அந்த மாதிரியான வெறுப்பிலேயே ஓட்டுவாங்க. எனக்கு விளையாட்டே பிடிக்கல, எந்த ஒரு விளையாட்டுமே எனக்கு பிடிக்கல, அது எல்லாத்தையுமே நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுலயே நேரத்தை கழிப்பாங்க. But the next day they may be playing sports. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. The next day they are trying to become the famous sportsman. அடுத்த நாள் அவங்க ஒரு பிரபலமான விளையாட்டு வீரர் ஆகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. So the business of the mind is conditioned to think in different ways according to the nature of our body. இப்படி நம்மளுடைய உடல் என்ன தன்மையில இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மனம் என்ன பண்ணுதுன்னா மாத்தி ஒன்னொன்னு யோசிச்சுட்டே இருக்கு. In America, people like to play basketball. அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் அங்க கூடைப்பந்து விளையாடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. You know, people who play basketball, they're usually very tall. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பொதுவா யாரெல்லாம் இந்த கூடைப்பந்து விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப உயரமானவர்களாக இருப்பாங்க. Because they throw the ball, they're throwing the ball into the net. ஏன் அப்படின்னா அவங்க அந்த பந்தை அந்த கூடைக்குள்ளார போடணும், அதுக்காக அவங்க உயரமா இருக்கவங்க அதை விளையாடுவாங்க நிறைய. So the people who play the basketball, they're all very big, tall people. அதனால அந்த கூடைப்பந்து விளையாடுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா திடகாத்திரமா உயரமான ஆளுங்களா இருப்பாங்க. But அவரால எப்படி கூடைப்பந்து வீரராக இருக்க முடியும்? So like that, people, we have desires, we want to do things. அந்த மாதிரி நம்ம கிட்ட ஆசை இருக்கு, ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். We don't think about what is our nature. ஆனா நம்மளுடைய தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. We don't think about ourselves as a soul. நம்ம ஆத்மா அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. We simply think about ourselves as the physical body. நம்ம வெறுமனே நம்மள இந்த உடம்பு அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். Just like a person is in the male body, they want to be physically strong. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண் உடம்புல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தான் உடல் ரீதியா ரொம்ப பலமானவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. And the persons in the female body, they want to look nice, to be attractive. பெண் உடம்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நல்லா அழகா இருக்கணும், எல்லாரையும் கவரக்கூடியவளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. We identify with the body. நம்மள இந்த உடம்போட அடையாளப்படுத்திக்கிறோம். But we are not the body. We're only living in the body. ஆனா நம்ம இந்த உடம்பு கிடையாது. நம்ம வெறுமனே இந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். Because of our conditioning, we forget that we are souls. நம்மளுடைய கட்டுட்ட நிலையின் காரணத்தால நம்ம ஆத்மா அப்படிங்கறத மறந்து இருக்கிறோம். We forget that we're spirit souls living in the material body. ஜட உடல்ல வாழக்கூடிய ஆன்மீக ஆத்மா நம்ம அப்படிங்கறத நம்ம மறந்து இருக்கிறோம். In this way we spend our whole life trying to take care of the body. இப்படி நம்ம வாழ்க்கை மொத்தத்தையும் உடம்ப நல்லா பாத்துக்கிறதுக்கே செலவழிக்கிறோம். We try to make the body happy. இந்த உடம்ப நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கிறோம். The body means the senses.
உடம்பு அப்படின்னா அதுல புலன்களும் அடங்குது. So we try to eat nice food to please the tongue. அதனால நம்ம நல்லா சுவையா சாப்பிட்டு நாக்கை திருப்திப்படுத்த முயற்சி பண்றோம். Right? We should eat nice kurma and Colombo. அதனால நம்ம நல்ல குருமா நல்ல குழம்பு சாப்பிடுறதுக்கு தானே ஆசைப்படுறோம். And then the tongue is happy. அப்ப நாக்கு சந்தோஷமாகுது. And we like to watch the movies. We will watch the Tamil movies and we will enjoy. நம்ம அது திரைப்படங்களை பார்க்கிறோம் இல்ல கோயில் படங்களை பார்க்கிறோம், அது மூலமா நம்ம ஆனந்தம் அடைகிறோம். Tamil movies are all about love and money. தமிழ் படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே காதலை பத்தி தான் இருக்குது. And we're all thinking about these things. நாமளும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கிறோம். So we enjoy the movie and we forget about the real life. இந்த திரைப்படங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு உண்மையான வாழ்க்கை என்னங்கறத மறந்துடுறோம். So the same way we forget we are souls living in the body. அதே மாதிரி நம்ம ஆத்மா உடம்புக்குள்ள வாழக்கூடியவர்கள் அப்படிங்கறதை நம்ம மறந்துடுறோம். Just like when you watch the movie, you think about the movie star and you think about their glamour and about their problems. ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த அவர்களுடைய அழகான தோற்றத்தையும் அங்க இருக்கக்கூடிய கதையை பத்தியே தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய பிரச்சனை நம்ம மறந்துடுறோம்ல. In the same way, every day we are looking in the mirror and we are thinking, this is me, I am the body. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு இதுதான் நான் இந்த உடம்பு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். But we're not the body, we are living in the body. ஆனா நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம உடம்புக்குள்ளார வாழக்கூடியவர்கள். So we are conditioned to think about the body. இப்படி உடம்பு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம கட்டுட்டவர்களாக இருக்கிறோம். And we think the goal of life is to make the body happy. இந்த உடம்பை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் வாழ்க்கையோட குறிக்கோள் நம்ம நினைக்கிறோம். But then the body gets old, the body gets diseased, and the body will die. ஆனா இந்த உடம்புக்கு வயோதிகம் வரும், நோய் வரும், கடைசில அது இறந்து போய்டும். So the happiness we get is very temporary. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ரொம்ப தற்காலிகமானதாகவே இருக்கு. So we have to find out the real happiness. நாம உண்மையான மகிழ்ச்சி என்னங்கறத கண்டுபிடித்தாக வேண்டும். A real happiness is within. உண்மையான மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளார இருக்கு. And within the body there is the soul. உடலுக்குள்ளார ஆத்மா இருக்கிறது. We have to understand our real self, who we are. நம்ம யாரு அப்படிங்கறத நாம உண்மையில புரிஞ்சுட்டாகணும். We want to understand I am the soul living in the body. நான் ஆத்மா உடலுக்குள் வசிப்பவன் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொண்டாக வேண்டும். We have to remember this every day. ஒவ்வொரு நாளும் நம்ம இத ஞாபகத்துல வைத்திருக்கிறது அவசியம். So this is why we come to the temple and we see God. இதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வரோம், கடவுளை பார்க்கிறோம். There is Jagannath, he is the supreme Lord. இங்கே ஜெகநாதர் இருக்கிறார், அவர்தான் முழுமுதற் கடவுள். And we are his servants. நாம எல்லாரும் அவருடைய சேவகர்கள். So every day we come to temple, we see God, we offer our obeisances and we remember he is the master, I am the servant. ஒவ்வொரு நாளும் நம்ம கோயிலுக்கு வரோம், அவரை வழிபடுறோம், அவருக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்றோம். இது மூலமா அவர்தான் எஜமானர், நான் அவருடைய சேவகன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயல்றோம். When we don't hear and when we don't see God, then we forget him and we think I'm God. நம்ம கடவுளை பார்க்கல, அவரை பத்தி கேட்கல அப்படின்னா அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு நான் தான் கடவுள்னு நம்ம நினைச்சுப்போம். We forget that we're not God. We're thinking I'm the controller. நம்ம கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவேன்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிரோம். We will say, listen to me, I know. எனக்கு தெரியும், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிரோம். So this is the conditioned life. இதுதான் கட்டுண்ட வாழ்க்கை. Conditioned life means we make mistakes. கட்டுண்ட வாழ்க்கை அப்படின்னா நாம தவறுகளை இழைக்கின்றோம்.
And we want to become liberated. We want to get free. நாம முக்தி அடையறதுக்கு ஆசைப்படுறோம். இதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு ஆசைப்படுறோம். விடுபடணும். Just like if sometimes you're working and you bump your head, you hit your head somewhere. சில நேரத்துல நம்ம ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பக்கம் நம்ம தலையை அங்க இடிச்சுப்போம், எங்கேயாவது இடிச்சுப்போம். And you can lose your memory. அப்படி இடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஞாபக சக்தி எல்லாம் மறந்து போயிடுன்னு வச்சுக்கோங்க. One devotee, she was in the motor car accident. எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தை, அவங்க வந்து ஒரு மோட்டார் கார்ல அவங்களுக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. So she was in the coma for a few months and she lost all her memory. அவங்க கோமா நிலையில சில மாதங்கள் இருந்தாங்க. அவங்களுடைய நினைவு எல்லாமே அழிஞ்சு போச்சு. So somehow she survived. She came out of the coma, but she could not recognize anybody. எப்படியோ அவங்க அதுல இருந்து தப்பிச்சு கோமால இருந்து வெளியில வந்தாங்க. ஆனா அவங்களால யாரையும் வந்து யாருங்கிறத அடையாளம் காணவே முடியல. And they had to tell her, this is your husband. மக்கள் மத்தவங்க சொல்ல வேண்டிய தேவை, இவர்தான் உங்களுடைய கணவர். Oh my gosh. ஓ அப்படியா? To get the memory back, they had to introduce everyone to her. அந்த நினைவாற்றல் திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. This is your mother and your father. இவங்கதான் உங்களுடைய அம்மா, இவங்கதான் உங்களுடைய அப்பா. These are your brothers and sisters. இவங்கதான் உங்களுடைய சகோதரர்கள், இவங்கதான் உங்களுடைய சகோதரிகள். This man's your husband. இவங்கதான் உங்களுடைய கணவருடைய நண்பர்கள். And then they had to take her home. அப்படிலாம் சொல்லி அறிமுகப்படுத்தி அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. They had to tell her, this is your home. வீட்டுக்கு போகும்போது இதுதான் உங்க வீடுன்னு சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டியிருந்தது. She did not remember anything. அவங்களுக்கு எதுவுமே நினைவுல இல்ல. She had to learn everything. அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் கத்துக்க வேண்டியதா இருந்தது. So same way, we forget our spiritual identity. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மீக அடையாளத்தை மறந்து போயிருக்கிறோம். We are spiritual beings and we come from the spiritual world. நம்ம ஆன்மீக உலகத்திலிருந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆன்மீகமானவர்கள். We want to go back to the spiritual world. நம்ம எல்லாரும் அந்த ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி போறதுக்கு ஆசைப்படுறோம். Right? We like to go back, get out of the material world. நம்ம இந்த ஜட உலகத்தை விட்டு வெளியில போறதுக்கு ஆசைப்படுறோம். So how to go back, how to get free from the material world? எப்படி வெளியில போறது, எப்படி இந்த ஜட உலகத்துல இருந்து நம்ம விடுபடுறது? We have to come to temple, we have to hear about our spiritual life. நம்ம கோயிலுக்கு வரணும், ஆன்மீக வாழ்க்கையை பத்தி தொடர்ந்து கேட்கணும். Lord Krishna is waiting for all of us to go back there. நம்ம எல்லாரும் கிருஷ்ணகிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நமக்காக காத்துட்டு இருக்கிறார். Lord Jagannath is waiting there. He's thinking, when are you all going to come back? நம்ம எல்லாரும் திரும்பி வர போறோமா இல்லையாங்கிறதுக்காக ஜெகநாதன் நமக்காக காத்துட்டு இருக்கிறார். And we're thinking, well, let me enjoy a little more. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்துல சந்தோஷப்பட்டு இருக்கலாமே. Let me eat some more kurma. இன்னும் கொஞ்சம் குருமா நிறைய சாப்பிடலாம். Let me watch some more Tamil movies. இன்னும் கொஞ்சம் நான் வந்து தமிழ் படம்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கலாம். And one day we will come back. ஒரு நாள் நம்ம வந்து திரும்பி வருவோம் அப்படின்னு. We're delaying. We're trying to hold on to this life. நம்ம இந்த பிறவியிலேயே ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட போறத தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம். And this is our problem. This is our mistake. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை, இதுதான் நம்மளுடைய தவறு. We have not understood the real life. உண்மையான வாழ்க்கை என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. The real life is not here in this world. உண்மையான வாழ்க்கை இந்த உலகத்துல இங்க இல்ல. This world here, this is only the Maya Sukh. இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடியது எல்லாமே மாயா சுகம் தான். The illusion of happiness. இது மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அறியாமை. Some little pleasure for a short time. ஏதோ கொஞ்சம் இன்பம் கொஞ்ச நேரத்துக்கு.
But one day we have to get free from this place. ஆனா ஒரு நாள் நம்ம இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி தான் ஆகணும். We have to prepare to go back to Krishna. கிருஷ்ணர்கிட்ட திரும்பி போறதுக்கு நம்மளை தயார்படுத்தி ஆகணும். And that's why we have to read Bhagavad Gita. அதுக்காகத்தான் நம்ம பகவத் கீதையை படித்தாகணும். We have to chant Hare Krishna mantra. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கணும். And we have to hear regularly spiritual knowledge. அதே மாதிரி ஆன்மீக ஞானத்தை பற்றி தொடர்ந்து நம்ம கேட்கணும். Then we can begin to understand our real self. அப்ப நம்மளுடைய உண்மையான தன்மையை புரிந்துக்க ஆரம்பிக்கலாம். Right? The real knowledge is not what we read in the newspapers. உண்மையான அறிவு அப்படிங்கிறது நம்ம தினசரி செய்தித்தாள்ல படிக்கிறதுல கிடையாது. Of course, nowadays everybody reads a mobile phone. நிச்சயமா இந்த காலத்துல எல்லாரும் பார்த்தா அப்படின்னா எல்லாம் மொபைல் போன்ல படிச்சுட்டு இருக்காங்க. Right? So we can use mobile phone also for the service of Krishna. நம்ம இந்த மொபைல் போனை கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தலாம். அதுல தவறு இல்ல. Don't use a mobile phone to play some game. ஆனா உங்களுடைய மொபைல் போனை ஏதோ விளையாடுறதுக்காக பயன்படுத்தாதீங்க. Just try to understand our real business, spirit souls. ஆன்மீக ஆத்மாக்களான நம்மளுடைய உண்மையான தொழில் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. So spiritual life is not difficult. ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது கஷ்டம் கிடையாது. It begins by chanting Hare Krishna mantra. இது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றதன் மூலமா ஆரம்பமாகுது. Are you all chanting? நீங்க எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? Oh, very good. So you have to regularly chant 16 rounds, Prabhupada said. நம்ம எல்லாரும் தினமும் 16 மாலைகள் 16 சுற்றுகள் ஜெபம் பண்ணணும்னு பிரபுபாதர் சொல்லி இருக்கிறார். Every day 24 hours are there. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. So we have to take some time to chant Hare Krishna. அதுல இருந்து கொஞ்ச நேரத்தை நம்ம எடுத்து தினமும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றதுக்கு செலவழிக்கணும். Everybody eats, we have to eat prasadam. எல்லாரும் சாப்பிடுறாங்க, ஆனா நம்ம பிரசாதத்தை சாப்பிடணும். Everybody works, we have to work for Krishna. எல்லாரும் வேலை செய்றாங்க, ஆனா நம்ம கிருஷ்ணருக்காக வேலை செய்யணும். So not very difficult. இது ஒரு கடினமான வழிமுறை கிடையாது. Just change the consciousness. நம்மளுடைய உணர்வை மாற்றிவிட்டால் போதும். And do everything for the pleasure of Krishna. உணர்வை மாற்றிட்டு எல்லாத்தையும் கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக செய்யறதுனா போதும். And in this way we can find real happiness. அப்ப நம்மளால உண்மையான மகிழ்ச்சியை காண முடியும். Okay, any question? நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். Everybody agree? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா சொன்னதை? Yes. Okay, so any question? Any doubt? ஏதாவது கேள்விகள் ஐயங்கள் இருந்தால் சொல்லலாம். Yeah? How to avoid the dualities? How to avoid dualities? Well, we have to understand when we're thinking dualities, when we're thinking I like, I don't like, when we're thinking good, bad, then this is the nature of the mind. எப்படி இருமைகள்ல இருந்து விடுபடுறது அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டார். மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இருமைகளை பற்றி யோசிக்கும் போது எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணங்கள் வரும்போது இது மனதினுடைய எண்ணம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். So higher than the mind is intelligence. மனதை விட உயர்ந்ததாக இருப்பது புத்தி. Instead of just thinking in terms of the mind, in terms of dualities, use the intelligence to understand everything. மனதினுடைய தளத்துல இருந்து இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு பதிலா புத்தியினுடைய தளத்துல இருந்து சிந்திப்பதற்கு பார்க்க வேண்டும். Don't allow the mind to be higher than the intelligence. மனதை புத்தியை விட உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பதற்கு அனுமதித்து விடாதீர்கள். We have to control the mind. நாம் மனதை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். And the mind is like a wild animal. மனமானது ஒரு வனவிலங்கை போன்றது. You have to
You have to be very strict with a wild animal. அந்த மாதிரி வனவிலங்குகள்கிட்ட நம்ம ரொம்ப கண்டிப்போட நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். Right? Do you have any wild animals at home? தெரியுமா உங்க வீட்ல யாராவது நீங்க வந்து வனவிலங்குகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? Are you keeping any lion at home? வீட்ல யாராவது சிங்கம் வச்சிருக்கீங்களா? No? இல்லையே. Anyway, if you have the wild animal, they train that they can train a wild animal. உங்ககிட்ட வனவிலங்குகள் வீட்ல இருக்கு அப்படினா அத நீங்க வந்து நல்லா பயிற்சி கொடுத்து வச்சிருக்கணும். You know how to train a wild animal? அந்த வனவிலங்குகளை எப்படி பயிற்சி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? Well, first thing, when you capture the animal, put it in the cage. முதல்ல நீங்க அத புடிச்சையும் அத கொண்டு போய் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிரணும். And the animal kept in the cage, keep it in the cage, don't give it any food. கூண்டுக்குள்ள வச்சு எந்த சாப்பாடும் போடாம விடணும். So the animal will be in the cage, you cannot get free. கூண்டுக்குள்ள இருக்கிற விலங்குனால தப்பிச்சு வெளிய போக முடியாது. And then after it's been in the cage for a long time, then you take a whip and you beat it. ரொம்ப நாள் நீங்க அத கூண்டுக்குள்ள வச்சிருந்துட்டு ஒரு சாட்டை எடுத்து அத அடிக்கணும். And then after you beat it, then you bring it some food. அப்படி நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போடுறோம். So in this way the animal thinks, oh, this person is very powerful. அப்ப அந்த விலங்கு என்ன நினைக்கும், ஓ இந்த ஆளு ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருக்கிறாருன்னு. He put me in the cage. அவர் என்னையே கூண்டுக்குள்ள போட்டாரு. He beat me. என்ன அடிச்சாரு. Now he's feeding me. இப்ப எனக்கு சாப்பாடு கொடுக்கறாரு. I better do whatever he says. நான் இவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றதுபடி செயல்படுறதா சிறந்தது போல இருக்குது. Right? Maybe if you have a husband or a son who is not very nice, இந்த மாதிரி நீங்க உங்க புருஷனோ இல்ல பையனோ ஒழுங்கா இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறீங்களா? you can do like that. நீங்க அந்த மாதிரி வேணா செஞ்சு பார்க்கலாம். Right? So the wild animal learns to be a tame and gets tamed. அப்ப அந்த வனவிலங்கானது ஒரு பயிற்சி பெற்றுட்டு கட்டுக்குள்ளார அடங்குது. So the mind is like that. We have to beat the mind. மனம் அந்த மாதிரி தான். மனசை நம்ம அடிக்கணும். How do we beat the mind? எப்படி மனதை அடிக்கிறது? We make it do what it doesn't want to do. அது என்ன செய்யறதுக்கு விரும்பலையோ அதை செய்ய வைக்கணும் அந்த மனசை. The mind will say, oh, don't chant Hare Krishna. மனசு நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லாதப்பான்னு நிறுத்திருப்பாங்க. The mind will say, oh, why sleep so, why get up so early, sleep more. மனசு சொல்லும், ஏன்பா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிற, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குங்க. Why go to temple? ஏன் கோயிலுக்கு போற நீனு? You went last week to temple. போன வாரம் தானே கோயிலுக்கு போனேன். Better you watch the movies. அதுக்கு பதில் வீட்டுல உட்கார்ந்து திரைப்படத்தை பார்க்கலாமே. The mind will say so many things. மனசு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். Even we want to eat more. The mind will say, eat more. சாப்பிடும்போது கூட மனசு நம்ம சொல்லும், இன்னும் நிறைய சாப்பிடு. Take more payasam. இன்னும் நிறைய பாயாசம் சாப்பிடு. We want to eat more. நிறைய சாப்பிடுறதுக்கு தூண்டும். We have to beat the mind. அப்ப நான் மனசை அடிக்கணும். Right? No, we're going to starve the mind. இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மனசை நம்ம வந்து பட்டினி போடணும். And then beat the mind. You make it do what it doesn't want to do. பட்டினி போட்டுட்டு அது எதை செய்ய விரும்பலையோ அதை செய்யபடி அந்த மனதை நம்ம பலவந்தப்படுத்தணும். Right? The mind doesn't want to wake up in the morning. மனசு வந்து அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு ஆசைப்படுறது கிடையாது. The mind doesn't want to take bath. மனசு குளிக்கிறதுக்கு ஆசைப்படுறது கிடையாது. Oh, it's cold today. ஐயோ இன்னைக்கு குளிரா இருக்குது. Why we'll take a bath tomorrow. நம்ம நாளைக்கு குளிச்சுக்கலாமே. The mind, no, we have to do all the things the mind doesn't want to do. நமக்கு தெரியும் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும், ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு மனசுக்கு விருப்பம் இல்லை. We have to train the mind. அப்ப மனசுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தாக வேண்டும்.
So gradually we start to train. அப்படி படிப்படியா நம்ம மனதுக்கு பயிற்சி கொடுக்கணும். I have to do this. நான் இதை செய்தாகணும். We don't think, oh, I don't like, I don't like. நம்ம யோசிக்கூடாது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலன்னு யோசிக்கூடாது. Oh, we have what is good for Krishna's service. கிருஷ்ணருடைய தொண்டுக்கு எது சிறந்தது அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். Right? We have to surrender. நம்ம அதை யோசிச்சு சரணடையணும். Arjuna didn't want to fight. அர்ஜுனன் இந்த சண்டை போடுறதுக்கு ஆசைப்படல. So many reasons why he didn't want to fight. ஏன் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அர்ஜுனன் எத்தனையோ காரணங்களை முன்வைத்தான். No, I cannot fight Bhishma and Drona. I worship them. They're my superiors. என்னால பீஷ்மரையும் துரோணருக்கும் எதிராக சண்டை போட முடியாது. அவங்க என்னை விட உயர்ந்தவர்கள், எனது வழிபாட்டிற்குரியவர்கள். நான் எப்படி அவங்க கூட சண்டை போடுறது? And if I fight, I will get karma. I will get reactions for this. அதுக்கப்புறம் இன்னொரு காரணத்தை சொன்னானா, இவங்களோட எல்லாம் சண்டை போட்டேன் அப்படின்னா எனக்கு கர்மா வந்துடும், எனக்கு பாவம் வந்து சேர்ந்துரும். It will create so many sinful reactions. நிறைய பாவ விளைவுகளை உருவாக்கிடுவோமே. Arjuna was saying, if we fight, all the old people will die, and then the young people will all become irreligious. அது மட்டும் இல்லாம இந்த சண்டையில பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிறவங்க இளைஞர்கள் எல்லாமே வந்து அதர்மம் வந்து தலதூக்கிடும். And Lord Krishna is defeating all of Arjuna's arguments. கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய எல்லா வாதங்களையும் முறியடிக்கிறார். Arjuna didn't like to fight. He had so many reasons. Krishna defeated all the reasons. ஏன் போரிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அர்ஜுனன் கிட்ட நிறைய காரணங்கள் இருந்தது. ஆனா அந்த காரணம் எல்லாத்தையும் கிருஷ்ணர் முறியடித்தார். You do your duty without being attached to the result. பலன் மேல பற்றுதல் இல்லாமல் நீ உன்னுடைய கடமையை செய்யு சொல்லி சொன்னார். Karmani evadikaraste mapalishu kadacha. Right? Arjuna, Krishna is telling Arjuna, your qualification is to do your karma, to do your duty. கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, உன்னுடைய தேவை, உன்னுடைய தகுதி, நீ உன்னுடைய கடமையை செய்யணும். அதுதான் உனக்கு தேவை. Just like Prabhupada says, in the summer it's very hot and we don't like to cook. பிரபுபாதருக்கு உதாரணம் கொடுக்கிறார். வெயில் காலத்துல ரொம்ப சூடா இருக்குது, நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது. But your duty is to go in the kitchen and cook. ஆனா உங்களுடைய கடமை சமையல் அறைக்கு போய் சமைக்கணும்ங்கிறது. And similarly, in the winter time, it's cold. We don't like to take bath. அதே மாதிரி குளிர் காலத்துல ரொம்ப குளிரா இருக்கு, நமக்கு குளிக்கிறதுக்கு தோணாது. But we take bath. ஆனா நம்ம நீராடி தான் ஆகணும். Because it's our duty. ஏன்னா அது நம்மளுடைய கடமை. So this is how we overcome the dualities. இப்படித்தான் நம்ம இருமைகள்ல இருந்து வெளிப்படுறோம். We don't think we don't listen to the mind. நம்ம மனசு சொல்றதை கேட்காம செயல்படணும். Okay? Okay. Yes? Yes? How can we avoid that mechanical chanting and without sins? நம்ம எப்படி பாவம் இல்லாம ஒரு எந்திரத்தனமா ஜெபம் பண்றது வந்து தப்பிக்கிறது? I'm sorry, How can we avoid the mechanical chanting and without sins? Without Sin. 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 Oh, namaparad, without offense. Well, what is in the most common offense is to chant without attention. அபராதங்களை எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்கிறார். நம்ம அபராதத்திலே ரொம்ப முக்கியமான பொதுவா இருக்கக்கூடியது என்னன்னா கவனம் இல்லாம நம்ம சொல்றது. We're chanting, but we're not hearing the mantra. நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றோம், ஆனா அதை கேட்கறது இல்ல. So, how to hear? You have to chant a little louder. எப்படி கேட்கறது? நம்ம கொஞ்சம் பலமா சொல்லணும். And it's good to chant in a place where you won't get distracted. அது மட்டும் இல்லாம எங்க நம்ம வந்து மனம் வந்து அங்கிருந்து அலைப்பாயாதோ அந்த மாதிரி இடத்துல இருந்து ஜெபம் பண்ணணும்.
You know, when you're chanting at home, there will be so many things to distract you. நம்ம வீட்ல ஜெபம் பண்ணும்போது நம்மள அங்க இங்க திசை திருப்பறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். Right? We chant, on one hand we have the big bag, and then the other hand, yeah, you know, right? நமக்கு ஒரு கையில வந்து ஜெபமாலை இருக்கும், இன்னொரு கையில செல்போன் இருக்கும். பாருங்க, சொல்லும்போதே சொல்லிட்டாங்க யாரும். So, this is very serious problem. இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை இது. We don't give the full attention to the chanting. நம்ம ஜெபத்துல முழு கவனத்தை கொடுக்கிறது இல்ல. Hand is in the beads, other hand is on the phone. ஒரு கை ஜெபமாலையில இருக்கு, இன்னொரு கை போன்ல இருக்கு. And we are thinking, oh, why they didn't call me? நம்ம நினைக்கிறோம், ஓ ஏன் அவங்க என்ன கூப்பிடல? What happened? They didn't contact me yet. ஏன் அவங்க எனக்கு தொடர்பு கொள்ளவே இல்லையே அவங்க என்ன? We're not hearing the holy name. அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா பகவானுடைய நாமத்தை நம்ம கேட்கறது இல்லையே. So that's very bad chanting. அது ரொம்ப மோசமான ஜெபம். We have to be very careful. நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். You're going to chant, you have to put down your mobile phone. நீங்க ஜெபம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் போனை ஓரமா ஒதுக்கி வச்சிடணும். Just like Jat Bharat, you know, Jat Bharat or Bharat Maharaj. Bharat Maharaj renounced the world and he went to Himalayas. நீங்க ஒரு உதாரணம் பாருங்க, பரத மகாராஜா அவர் உலகத்தை திறந்துட்டு அவர் இமயமலைக்கு போறார். And he was alone and he got attached to the animal. ஆனா அங்க கூட அவர் ஒரு மிருகத்தின் மேல பற்றுதல் கொண்டவர் ஆயிட்டார். And next life he became an animal. அடுத்த பிறவியில் அவர் ஒரு மிருகமாவே பிறந்துட்டார். Although he was advanced, he gave up so much. He gave up the material world. அவர் ரொம்ப முன்னேறினவரா இருந்தார், ஜட உலகத்தை திறந்தவராக இருந்தார். But then he got attached to an animal. ஆனா ஒரு விலங்கு மேல பற்றுதல் கொண்டு விட்டார். And became an animal. அதன் மூலமா அவரும் ஒரு விலங்காக பிறக்க நேர்ந்தது. So the same way we have come to Krishna consciousness and we've got attached to G5. அதே மாதிரி நம்ம இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டோம். கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டு அதே நேரத்துல நம்ம இந்த மொபைல் போன் மேல பற்றுதல் கொண்டு வரோம். Yeah, we get and this attachment is going to stop our becoming Krishna conscious. இந்த பற்றுதல் நம்மள கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு நம்மள நிறுத்திடும். So you have to make a resolution, you have to be firm with yourself. அதனால நம்ம ஒரு திடமான ஒரு உறுதியோட ஒரு தீர்மானத்தை ஏற்று அதுல நாம ஸ்திரமா இருக்கணும். So put down your mobile phone, turn it off. மொபைல் போனை ஓரமா வச்சிருங்க, இல்ல அணைச்சு வச்சிருங்க. And chant the holy name. பகவானுடைய திருநாமத்தை சொல்லுங்க. At least you make 2 hours in the day for chanting the holy name. நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தை பகவானுடைய திருநாமத்தை சொல்றதுக்காக அர்ப்பணிக்கிறேன், செயல்படுறேன். And you cannot be riding the motorbike and chanting Hare Krishna also. அதே மாதிரி நீங்க உங்களுடைய மோட்டார் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் நினைச்சீங்கன்னா அதுவும் முடியாது. Or driving motor car or whatever you're doing and chanting at the same time. இல்ல காரை ஓட்டிக்கிட்டே அதே நேரத்துல ஜெபம் பண்றேன்னா முடியாது. That will be dangerous. அது ரொம்ப அபாயமாயிடும், ஆபத்தாயிடும். You can chant, but don't chant on the beats. நீங்க பகவானுடைய நாமத்தை சொல்லலாம் வண்டி ஓட்டும் போது, ஆனா நீங்க ஜெப மாலையில சொல்லாதீங்க. So you're going to do serious chanting, come to temple and chant. நீங்க ஒரு முறையான ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா கோயிலுக்கு வந்து ஜெபம் பண்ணணும். Or make a temple in your home where you chant. இல்ல உங்க வீட்லயே கோயில் ஆக்குங்க நீங்க ஜெபம் பண்ணும்போது. Now if you have children, you have to understand, you have to take care of your children. இப்போ உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க குழந்தைகளையும் பார்த்துக்கணும், அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். You cannot be chanting and taking care of your children. நீங்க ஜெபம் பண்ணிட்டு குழந்தையை பார்த்துக்கறேன் அப்படின்னா முடியாது. The child wants your attention.
குழந்தையை நீங்க பார்த்துக்கணும், அந்த குழந்தை எதிர்பார்க்குது. And you won't be able to chant properly. அப்போ உங்களால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியாது. So you have to chant when the child is asleep. அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த குழந்தை எப்ப தூங்குதோ அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும். Or you chant when the child goes to school. இல்ல அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணணும். You have to understand the need of your child. உங்க குழந்தையுடைய தேவை என்ன அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படணும். You want to chant the holy name? That's very good. நீங்க திருநாமத்தை சொல்றதுக்கு ஆசைப்படுறீங்க, அது நல்லதுதான். But you have to find the right time and the right place where you can chant. நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஒரு நல்ல நேரத்தையும் உகந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்தாக வேண்டும். Okay? So, what is the process while doing job? Our activities, how we can actually offer ourselves. So, what does it mean? Offering result to Krishna. Offering results to Krishna while doing our job. What does it mean? How can we do that practically? Well, it means you do it. You didn't translate. நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதனுடைய பலனை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கிறது அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்யறது? Yeah, working for Krishna. Working for Krishna means with remembering Krishna. கிருஷ்ணருக்காக வேலை செய்யறது அப்படின்னா கிருஷ்ணரை நினைத்துட்டு இருக்கிறது நல்லது. So before you go to work, try to chant holy name. நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி திருநாமத்தை சொல்லிட்டு பாருங்க. Or after you come home from work, chant the holy name. இல்ல ராத்திரில வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாமத்தை சொல்லுங்க. And even when you're working, if you get the opportunity, you can also chant the holy name. இல்ல நீங்க வேலை செய்யும்போது உங்களுக்கு நடுவுல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அப்ப கூட நீங்க பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். Some people, you know, they're sitting at computer all day. சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க ஒரு நாள் முழுக்க கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்திருக்காங்க. So regularly they will put on the screen Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare. அவங்க அவங்களுடைய ஸ்கிரீன்ல எப்பவுமே போட்டு வச்சிருப்பாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. They will chant the Mahamantra. They will type it on the screen of their computer. அப்ப அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல அவங்க வச்சிருப்பாங்க, இல்ல அவங்க அதை டைப் பண்ணுவாங்க. And they will regularly be hearing also some lectures from Prabhupada. சில நேரங்கள்ல அவங்க பிரபுபாதுடைய சொற்பொழிவுகளை கூட தொடர்ந்து கேட்பார்கள். You know, some people, they're at the computer, but they also have the earphone. They have the headphone. நம்ம சில பேர் பார்க்கலாம், அவங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா அவங்க ஹெட்போன் வச்சிருப்பாங்க, இல்ல இயர்போன் வச்சிருப்பாங்க. So on the computer they have their work, and in the headphone they can hear Prabhupada lecture. அவங்க கம்ப்யூட்டர்ல அவங்களுடைய வேலை இருக்கும், ஹெட்போன்ல அவங்க பிரபுபாதுடைய சொற்பொழிவை கேட்பாங்க. So this way they're hearing Krishna Katha. இப்படி அவங்க கிருஷ்ண கதாவை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். And also they will contribute some of their hard-earned Lakshmi for the service of Krishna. அது மட்டும் இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்துல கொஞ்சத்தை கிருஷ்ணருடைய கொள்கைக்காக செலவழிப்பார்கள். Prabhupada writes in one purport in the Bhagavad Gita that we have many devotees who are working in the factory and in the office, and they're working for Krishna. பிரபுபாதர் பகவத்கீதையில ஒரு பொருளே எழுதுறார், நம்ம கிட்ட நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்கள நிறைய பேர் அலுவலகத்திலையும் தொழிற்சாலையிலும் வேலை செய்யறாங்க, ஆனா அவங்க கிருஷ்ணருக்காக வேலை செய்யறாங்கங்கறத விளக்குவார். They are regularly contributing some portion of their income for Krishna's service. அவர்கள் தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வழக்கமாகவே அவர்கள் கிருஷ்ணருடைய தொண்டிற்காக அர்ப்பணிக்கின்றனர். So Prabhupada said these devotees are actually in the renounced order of life. பிரபுபாத் சொல்றார், உண்மையில இந்த பக்தர்கள் எல்லாருமே சன்னியாசிகளாக போலவே வாழ்கிறார்கள். Because they're giving for Krishna. ஏன்னா அவங்க கிருஷ்ணருக்காக கொடுக்கிறார்கள். So some people can give more, some people give less. சிலரால நிறைய கொடுக்க முடியும், சிலரால கொஞ்சமா கொடுக்க முடியும்.
we have to consider what is practical. நமக்கு நடைமுறைக்கு எவ்வளவு முடியுங்கிறதை நம்ம யோசிக்கணும். How much can we afford? நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறத பார்த்து பண்ணலாம். In some places, Prabhupada would say 50%. சில நேரங்கள்ல பிரபுபாத் சொல்வார் 50% கொடுக்கணும்னு. He gave the example of Rupa Goswami. அவர் அதற்கு ரூப கோஸ்வாமியை எடுத்துக்காட்டாக கொடுப்பார். Rupa Goswami was a rich man. ரூப கோஸ்வாமி ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார். And he retired. அவர் அதிலிருந்து ஓய்வு பெற்றார். Right? He was working, he was in Bengal, he was working in the service of the Nawab. அவர் வங்காளத்துல இருந்தார். நவாப் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தார். And this was in the time of Chaitanya Mahaprabhu. இது சைத்தன்ய மகாபிரபுடைய காலத்தில் நடந்தது. So Rupa Goswami was working over in a place called Ramakeli. ரூப கோஸ்வாமி ராமகேலி அப்படிங்கிற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். And Lord Chaitanya went there to meet Rupa and Sanatan, two brothers. சைத்தன்ய மகாபிரபு அங்க போய் ரூப சனாதனர் அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் அவர்களை சந்திப்பதற்காக போனார். And Lord Chaitanya told them, said, better you give up this job. அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க உங்களுடைய வேலையை விட்டதுதான் சிறந்ததுன்னு. Because you're working for the service of these cow killers. ஏன் அப்படின்னா நீங்க இந்த பசுவை கொல்லக்கூடிய இந்த நவாப் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. Right? People killing cows are very sinful. யாரெல்லாம் பசுவை கொல்றாங்களோ அவங்க ரொம்ப பெரிய பாவிகள். And they were working for them. இவங்க அந்த மாதிரியான பாவிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. So they retired from their work. அதனால மகாபிரபு சொன்னையும் அவங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. And Rupa Goswami had a lot of money. ரூப கோஸ்வாமி கிட்ட நிறைய செல்வம் இருந்தது. So he gave half of it to the service of the Brahmanas and devotees. அதுல அவர் பாதிய வைஷ்ணவர்கள் மற்றும் பிராமணர்களுடைய தொண்டுக்காக கொடுத்தார். He gave 25% for his family. அதுல கால் பங்க அவர் தன்னுடைய குடும்பத்தில் மிச்சம் இருக்கிற கால் பங்க அவர் ஏதாவது அவசர தேவைக்காக இருக்கட்டும் வைத்துக் கொண்டார். Prabhupada is a very good example. பிரபுபாத் சொன்னார் இது ரொம்ப அருமையான வழிமுறையினர். And of course, he had a lot of money, big money. அவர்கிட்ட நிறைய செல்வம் இருந்தது, அதை நம்ம யோசிக்கணும். And he was old, he was retiring. அவர் வயதானவராக இருந்தார், அவர் ஓய்வு பெறக்கூடிய தளத்தில் இருந்தார். When I was a young man, they told me also, give up the job. நான் ஒரு இளைஞனா இருந்தப்ப அவங்க எங்கேயும் சொன்னாங்க, உன் வேலையை விட்டுன்னு சொன்னாங்க. I was working in the job. They told me, better you give up the job. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பக்தர் என்கிட்ட சொன்னாங்க, நீ உன் வேலையை விட்டுரு, அதான் நல்லதுன்னாங்க. I didn't have a lot of money. I had some money, but not a lot. என்கிட்ட நிறைய பணம் கிடையாது, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, நிறையலாம் இல்ல. So anyway, we try to give what we can for the service of Krishna. எப்படி பார்த்தாலும் நம்ம கிருஷ்ணருடைய சேவைக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம். Some people give money for Krishna's service. சில பேர் கிருஷ்ணருடைய தொண்டுக்காக பணம் கொடுக்கறாங்க. Some people will give time for the service of Krishna. சில பேர் கிருஷ்ணருடைய சேவைக்காக நேரத்தை கொடுப்பாங்க. They will come and they will do seva here. அவங்க கோயிலுக்கு வருவாங்க, இங்க வந்து நிறைய சேவைகளை செய்வாங்க. Just like people have to worship the deity. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து விக்கிரகத்தை வழிபடணும். And people have to cook for Jagannath. ஜெகநாத்துக்கு யாராவது சமைச்சு வாங்கணும். No, Jagannath has a good appetite. ஜெகநாத்துக்கு நல்ல பசிக்கும். Every day, chapana bhog. ஒவ்வொரு நாளும் அவருக்கு சப்பன் போக கொடுக்கணும். So a lot of cooking. அதனால நிறைய சமைக்க வேண்டியது இருக்கு. And temple takes also some management. அதே மாதிரி கோயில்ல சில நிர்வாக பணிகளும் தேவைப்படுது. A lot of work to be done. நிறைய சேவைகள் செய்ய வேண்டியது இருக்கு. So you cannot give money, give time. அதனால உங்களால பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா நேரத்தை கொடுங்க. And you may say, I have no time. இல்ல எனக்கு நேரமும் இல்லைங்க. You don't have any money, you don't have any time. உங்ககிட்ட பணமும் இல்ல, உங்ககிட்ட நேரமும் இல்ல. Then at least use your words for the service of Krishna. Use your words. அப்ப உங்களுடைய வேலையாவது நீங்க கிருஷ்ணருடைய தொண்டுக்காக செய்யுங்க. Chant Hare Krishna mantra. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க. And call to Krishna.
கிருஷ்ணர்கிட்ட நீங்க அழைப்பு விடுங்கள். Right? So, according to your ability. உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்கள். If you have money, you can give money. If you don't have money, you can give time. If you have no time also, then at least chant Hare Krishna. உங்ககிட்ட பணம் இருந்தா பணம் கொடுங்க, பணம் இல்லைன்னா நேரத்தையாவது கொடுங்க, நேரத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னா குறைஞ்சது ஹரே கிருஷ்ண மந்திரத்தையாவது உச்சரிங்க. And tell everyone, Krishna is great. எல்லாருக்கையும் சொல்லுங்க கிருஷ்ணர் தான் பெரியவர், மற்றவங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணுங்க. Krishna is God. கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லுங்க. Okay? ஓகே. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Okay. You ready? Okay. Well, thank you very much. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. பவுண்டர்ஸ் பர்த்திரிக்கிறார் நரசிம்ம மகாராஜ் கி ஜெய். மகாராஜ் முன்னாடியே சொல்லியிருக்கணும், முன்னாடியா வந்து ஸ்ட்ரெயிட் ஆரம்பிச்சாரு கிளாஸ். மகாராஜ் வந்து சில பிரபுபாதோட டைரக்டர் சிஷ்யர். 1971 ரிலீஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நிறைய சேவைகள்லாம் செஞ்சு கோயிலெலாம் கட்டி நிறைய புக் டிஸ்ட்ரிபியூட்டர். மகாராஜ் வந்து ஒரு பெரிய புக் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார். இப்படி நிறைய சேவை செஞ்சார். சன்னியாசம் எடுத்து இப்போ ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் நிறைய பக்தர்களுக்கு பாயப்படுத்தி இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்து இப்போ வந்து மகாராஜ் வந்து 48 கோடீஸ்வரர் வந்திருக்காரு ஸ்ரீரங்கத்துக்கு. ஹரே கிருஷ்ணா. மகாராஜுக்கு வணக்கம் கொடுக்கலாம், ஒரு நன்றி கொடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ கோபால கி ஜெய். ஸ்ரீமத் பகவத்கீதா ஜெய். பகவான் கிருஷ்ண ஸ்வாமி மகாராஜ் की जय.